கல் தோன்றி மண் தோன்று முன் தோன்று தனியே கனிமலையில் ஆடி வரும் கன்னியிளமையே சொல்லோடு பொருளேந்தி விளையாட வந்தேன் துணை வேண்டும் தாயே நின் திருவடிகள் வாழ்க. வாழ்த்துவாய் தாயே. ஆண் கவியை வெல்ல வந்த பெண் கவியே வருக, நீ அறிந்தவற்றை மறைந்து நின்று சபையினிலே தருக. ஆண் கவியை வெல்ல வந்த பெண் கவியே வருக, நீ அறிந்தவற்றை மறைந்து நின்று சபையினிலே தருக. உங்கள் பெட்டகத்தை திறந்து வைத்த பொருளை அள்ளி தருக. பெண் கவியை வெல்ல வந்த பெருமகனே வருக, உங்கள் பெட்டகத்தை திறந்து வைத்த பொருளை அள்ளி தருக. இலையில்லாமல் பூத்த மலர் என்ன மலரம்மா, இலையில்லாமல் பூத்த மலர் என்ன மலரம்மா. அதை இளமை பொங்க வீற்றிருக்கும் கன்னி மலரையா, அதை இளமை பொங்க வீற்றிருக்கும் கன்னி மலரையா. வளையில்லாமல் மீனை பிடிக்கும் தேசம் என்ன தேசம், வளையில்லாமல் மீனை பிடிக்கும் தேசம் என்ன தேசம். அது வாலிபரின் கண்ணில் உள்ள காதல் என்னும் தேசம், அது வாலிபரின் கண்ணில் உள்ள காதல் என்னும் தேசம். ஆண் கவியை வெல்ல வந்த பெண் கவியே வருக, உங்கள் பெட்டகத்தை திறந்து வைத்த பொருளை அள்ளி தருக. காதல் வந்தால் நீனிலே என்ன உண்டாகும், அது கண்ணியரை கண்டவுடன் கால்கள் தள்ளாடும். காதலித்தால் மறைந்து விட்டால் வாழ்வு என்னாகும். அன்பு காட்டுகின்ற வேறிடத்தில் காதல் உண்டாகும். ஒரு முறைதான் காதல் வரும் தமிழர் பண்பாடு, அந்த வென்றியது என்பதுதான் கேள்வி போது. வருவதெல்லாம் காதலித்தால் வாழ்வதெவ்வாறு. தன் வாழ்க்கையை காதலித்தால் புரியும் அப்போது. ஆண் கவியை வெல்ல வந்த பெண் கவியே வருக, உங்கள் பெட்டகத்தை திறந்து வைத்த பொருளை அள்ளி தருக. உன்னுடைய கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லிட்டாங்க, இனிமே அவங்க கேள்வி கேட்கலாம்ல. தாதி தூது தீது தத்தும் தத்தி சொல்லாது, தோதி தூது ஒத்தித்தது தோது சொல்லாது. என்னது தேது தித்து தொத்து தீது தெய்வம் வராது. இங்கு துத்தி தத்தம் தத்தை வாழ தித்தி தத்தோது. கேள்வி அது என்ன உளறாங்க? அவங்க ஒண்ணும் வளரல, நீதான் திணற. திணறதாவது பின்ன வேணும்னா நீ தோல்வியை ஒப்புக்க, அவங்களே அர்த்தம் சொல்றாங்க. முதல்ல அர்த்தத்தை சொல்ல சொல்லுங்க.